students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல exercise 5.2ல 7th sum CBSE class 10. இதுல find the 31st term கேக்குறாங்க. So A31 நம்ம கண்டுபிடிக்கணும். whose 11th term 38 கொடுத்திருக்காங்க and 16th term வந்து 73 கொடுத்திருக்காங்க. So 11th term அப்படின்றது A plus n minus 1 into D. So அப்போ இது ஷார்ட்டா எழுதலாம்னா எப்படி எழுதலாம்? A plus 10D ன்னு எழுதலாம். It is 38. அதே மாதிரி A16D னா எப்படி எழுதலாம்? A plus 15D ன்னு எழுதலாம். ஓகே 73. இப்போ நம்ம இதுல நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். அப்பதான் ஏவும் டியும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ இதுல சால்வ் பண்ணா மைனஸ் 5D கிடைக்கும். ஸோ 38 minus 73 will get minus 35. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். D வந்து 35 by 5. ஸோ 7. ஸோ D வந்து 7. ஸோ D தெரிஞ்சிருச்சு. இப்போ A கண்டுபிடிக்கலாம். ஸோ A plus 10D equal to 38 and A plus 10 into 7 into 38. So we'll get plus 70 equal to 38. A equal to 38 minus 70. Okay. So we'll get 38 minus 70. So minus 32 கிடைக்கும். Okay. So ஏவும் தெரியும். இப்போ நமக்கு டியும் தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ ஏ தெரியுது டி தெரியுது அப்படின்னா 31 டேர்ம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? என்ன ஃபார்முலா? an equal to a plus n minus 1 into d. So we are asked to find out 31. So a நமக்கு தெரியும். அந்த டேர்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். minus 32 plus n நமக்கு வந்து 31 minus 1 and difference வந்து 7 கண்டுபிடிச்சோம். So minus 32 plus 30 into 7. So minus 32 then 210. நமக்கு ஹைரார்கி தெரியணும். நீங்க இப்படி என்ன பண்ணிடக்கூடாது, minus 32 plus 30 சால்வ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை தான் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So we have 178. This is the answer for the question. Okay. Thank you.